அப்ப இந்த இதுல காய் பெருசா இருக்குல்ல, அது பெருசா வந்து பின்னாடி பிரவுன் கலரா இருக்கு இல்லையா, அது வந்து இந்த கருவான குறும்பை இந்த இருக்குல்ல, இந்த இருக்குல்ல, இது வந்து கருவான குறும்பை. இப்ப இதுல காஞ்சிருக்குல்ல, இது கருவாகாத குறும்பை. அது கருவாகலைன்னா உங்களுக்கு வந்து இந்த அதிகமான வெயில் இருக்குல்ல, அந்த அதிகமான வெயில சூலகம் கருகி போயிருக்கும். அந்த சூலகம் கருகி போச்சுன்னா மகரந்து விழுந்தாலும் அது வந்து கருவா மாறாது. அதுதான் அது ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளம் இந்த பர்டிகுலர் இந்த குட்டை வெரைட்டியில். நெட்டை வெரைட்டியில் அப்படி கிடையாது. அந்த சூலகத்தோட டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சூலகம் வந்து ஒரு 24 மணி நேரம் 26 மணி நேரம் கூட தாங்கும். இதெல்லாம் அப்படி கிடையாது. இது 8 மணி நேரம் தான். 8 மணி நேரத்துக்குள்ள அது ஃபெர்டிலைசேஷன் முடியணும். இது எறும்பு கூட பண்ணும். அது பாதியில அதாவது கட் ஆயிருதுங்க சார். எது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூச்சி இல்ல மட்டை நடுவுல கட் ஆகுறது தானே. மட்டை நடுவுல கட் ஆகுறது வந்து இதுல அந்த கால்சியமும் பாஸ்பரஸும் ஒன்னா சேர்ந்து நாரா மாறும். அந்த தண்ணியில் இருக்க நார் வரும் அந்த கால்சியம் பாஸ்பரஸ் தான். இது வந்து சரியா உங்களுக்கு ஃபார்ம் ஆகலைன்னா அந்த மட்டையில வந்து தெம்பு இருக்காது. அந்த மட்டை ஒடிஞ்சிடும். அதுக்கு வந்து இந்த கண்டினியூஸா வந்து இந்த கால்சியம் பாஸ்பரஸ் சப்ளை இருக்கணும். பூ வந்ததெல்லாம் வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த காய் வந்து அந்த பூ இருக்குல்ல, பெரிய பூ, அந்த பக்கம் அந்த கிழக்க போகுதுல்ல, அந்த கிழக்க போற பூ வந்து நல்லா இருக்கும். அது வந்து நல்லா கம்ப்ளீட்டா இதா இருக்கும். ஆனா இந்த பூ இருக்கு இல்லையா, இதுல காய் சரியா வராது. பூ வந்து வரும்போதே கனமா வரணும், அகலமா வரணும். பூ நீளமா வந்து பிரயோஜனம் இல்லை, திக்னஸா உருண்டையா வரணும். அப்புறம் கீழே அந்த காய் ஏற்கனவே பிடிச்சிருக்கல காய், அது வந்து இந்த பலூன் மாதிரி நீளமா இருக்குல்ல, இதெல்லாம் அந்த பொட்டாசு போரான் டெபிஷியன்சி இருந்தா அந்த மாதிரி வரும். இந்த காய் இந்த நீளமா இருக்கு இல்லையா, இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி காய் இப்படி கைப்பிடி காயா வருதுன்னா இது வந்து காய் சைஸும் பருக்காது. இது அதுல வந்து இது இந்த பிரச்சனை வருது இல்லையா, அதாவது அந்த இம்மச்சூர் கைனீஷியம் சொல்றது. அந்த இம்மச்சூர் கைனீஷியம் வர்றதுக்கு வந்து நியூட்ரியன்ட் ஒரு காரணம். இது முதல்ல ஆரம்பம் தானே, அதனால இப்படி எல்லாம் வரும். அதுக்கப்புறம் பிக்கப் இதெல்லாம் நம்ம இப்ப சரி பண்ணி பிக்கப் பண்ணணும். பண்ணா சரியாயிடும். இதுல இப்ப கீழே 4 காய் மட்டும் ரெடி ஆயிடுச்சு. அது பாருங்க, ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் டிஃபரன்ஸ் வரும் போல இருக்கு. இது 25 நாளைக்கு முன்னாடியே வந்து மெச்சூர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள பூ அதுக்கப்புறம் லேட்டா கருவாயிருக்கு. இதெல்லாம் வந்து ஹார்மோனல் இம்மெச்சூரிட்டி. அது வந்து அந்த எல்லா நியூட்ரியன்ட்டும் கரெக்டா பிளான்ட்டுக்குள்ள மேல போய் அது வந்து அந்த பிளான்ட்டுக்குள்ள ஒரு தண்ணி ஓட்டம் இருக்கும். நமக்கு எப்படி ரத்த ஓட்டம்னு சொல்றோம் இல்லையா, பிளான்ட்டுக்குள்ள ஒரு தண்ணி ஓட்டம் இருக்கும். அந்த தண்ணி ஓட்டம் நல்லா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரே மாதிரி மெச்சூரிட்டி வரும். இதுல இந்த கலையிலும் அப்படிதான் இருக்கு. இதுல இந்த மெச்சூரிட்டிஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பூங்கிறதுனால இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வருங்க. வந்த அடுத்தடுத்த பூல சரியா போகும். இது ஆரம்பத்திலிருந்தே இப்ப எங்களோட ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரவே வராது. முதல்ல இருந்து அடுத்தடுத்த பூ அப்படியே காய்ச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையே வராது. அந்த இம்மெச்சூரிட்டிஸ் இந்த மாதிரி இது வர்றது, ஒரு பூ வந்து அடுத்த பூ வராம இருக்குது, இது எதுவுமே இருக்காது. இது நீங்க கணக்கு போட்டு பார்த்தா ஒரு இந்த பூ 1 2 3 4 பூ, இந்த வருஷத்துக்கு 4 பூ தான் வந்திருக்குது. கணக்கு கம்மியா தான் இருக்கு.